ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே இன்டு சமையல். ரசித்து சமைக்கலாம், ருசிச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குறைவான பொருளை வச்சு கேரமல் மில்க் புட்டிக் தான் செய்ய போகிறோம். அதுவும் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ஜெல்லி எல்லாம் கேட்டாங்கன்னா இனிமேல் கடையில் வாங்கி குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 125 ml கப்பில் எடுத்திருக்கேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம கேரமல் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தேன் கலர் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சிச்சுன்னா கேரமல் வந்து கசப்புத்தன்மை வந்துடும். புட்டிக்லேயும் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தேன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பவுலில் நீங்கள் மாற்றிடுங்க. ஃபுல்லாக நல்லா படர்ற மாதிரி சாய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பவுல்னாலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஆற விட்டுறலாம் கேரமலை. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் 2 கப் மில்க் 500 ml மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாலை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பால் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் மில்க் எடுத்துக்கலாம். நல்லா காய வச்சு ஆற வச்ச மில்கை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் சோள மாவு எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா அதையும் பால் ஆட் பண்ணி கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 125 ml கப்பு ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஆட் பண்ண உடனே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே கிளற ஆரம்பிச்சிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண உடனே அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லாவே கெட்டிப்பட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி அள்ளி விடுற மாதிரி ஆகணும். இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சரியான பக்குவம். இப்போ எடுத்து வச்சிருந்த அந்த கேரமல்ல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சோன்னா அடியில் லேயர் லேயராக கிடைக்கும். அதே நம்ம தட்டி எடுத்து வச்சோங்கன்னா நல்லா நைஸாக சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் நல்லா சில்லுன்னு வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கவுத்தி விட்டுடலாம். இதுக்கு நம்ம ஆயில் கீ எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஆட் பண்ணாமல் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கேரமல் கஸ்டர்ட் மில்க் புட்டிக் ரெடி ஆகிடுச்சு. இது கட் பண்ணி எடுக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா அப்படியே மெல்ட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான், இனிமேல் குழந்தைங்களுக்கு வீட்டிலே ஒரு சூப்பரான கேரமல் மில்க் புட்டிங் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.